வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நில ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. டக்குன்னு எந்த ஒரு இடத்துலையுமே பேச மாட்டாங்க. பொறுமையாக நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் அதிகம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்களை அதில் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ரிஷபராசி என்பவர்கள் கடினமான உழைப்பாளிகள். ஒவ்வொரு இடத்துலையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க. எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் மட்டும் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரே வார்த்தை எல்லாரும் பேசி முடிச்சு விட்டு கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசி முடிச்சிருவாங்க. அந்த ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து டக்குன்னு பேசி முடிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கலைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உடுத்துகிற உடையாகட்டும், இருக்கிற வீடாகட்டும் ரொம்ப சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பவர்கள். பெண்களாக இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வீட்டை ரொம்ப சுத்தமாக வைத்திருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களுடைய கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. பிள்ளைகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிற மாதிரி அமைந்துடும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவங்க வரையிலும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்ணும் கருத்துமாக அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது நல்லது. பெரியவங்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வார இறுதியில் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சந்திரனோட இடப்பெயர்ச்சி ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைத்தாலும் கூட சின்ன சின்ன இடர்பாடுகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் நல்ல பலன்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு முறைக்கு பல முறை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் புதிய முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறத யோசித்து செயல்படுறது நல்லது. நம்பிக்கையான நபராக இருந்தாலும் கூட பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் பணம் சம்பந்தமான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்மளுடைய நண்பர் தானே, நம்மளுடைய உறவு தானே, ரொம்ப நாளாக பழக்கம் இருக்குது, கரெக்டாக நடந்துப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா வீணாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு கரெக்டாக போய் உங்களுக்கு ஒரு தேவை அப்படிங்கிறப்ப கேட்டிங்கன்னா கூட அது கரெக்டாக வராது. அதனால் மன வருத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. செவ்வாய் உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துல இருக்கிறார். மணல் ஜல்லி வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையுமே துணிச்சலாக ஈடுபடுவீங்க, திட்டமிட்டு செயல்படுவீங்க. ஓரளவுக்கு வருமானமும் கிடைக்கும். நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நிலம் வாங்கி விற்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் புதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் புதிய உயிர் ஒன்று உங்களுடைய வீடு தேடி வர இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கிற அனைவருமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக
இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தாய் மாமன் வழியில் சொத்து சம்பந்தமான சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. தாய் மாமன் வழி சொத்துக்களால் அதாவது சொத்து ஏதாவது கைமாறக்கூடிய ஒரு நெருக்கடியும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இரவு பகலாக உழைப்பீங்க, ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்திற்காக சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சேமிப்பீங்க. ஓரளவுக்கு வருமானமும் இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அலங்கார பொருளெல்லாம் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக அழகு கலை நிலையம் வைத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அழகு சார்ந்த வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் திடீர்னு வரும். அது டக்கு டக்குன்னு வர்றதுனால மன நிம்மதி கெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைந்திரும். ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே சின்ன சின்ன தடைகள், இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலில் போட்டிகள் கொஞ்சம் அதிகம் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கடினமான உழைப்பை போட்டிங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரிஷபராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சூரிய பகவான் கொஞ்சம் அலைச்சலையும் டென்ஷனையும் இந்த காலகட்டத்தில் அதிகப்படுத்துவார். அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கரெக்டான டைமில் இந்த வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியலையே, இந்த நேரத்துக்குள்ளே இதை நம்ம முடிக்கணும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் இதை கரெக்டாக முடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரம் வேண்டாம், நிதானமாக செயல்படுங்க, சிந்தித்து செயல்படுங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். குரு பகவான் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்க வைப்பார். இருந்தாலும் அந்த கரெக்டான டைமில் முடியாததுனால கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். வியாபாரத்தில், தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள், தடைகள் வரும். வார இறுதியில் அதெல்லாம் சரியாகும். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. புதன் வியாழக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரம் வேண்டாம், சிந்தித்து செயல்படுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானுடைய பார்வை 6, 8, 10 ஆகிய இடத்துல கிடைக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக சரியாகும். அதே மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி வீண் விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவிற்கும் குருவோடைய பார்வை உண்டாவதுனால தொழிலில், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். சுகஸ்தானத்தில் கேது செவ்வாய் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. பழைய வாகனம் இருக்குது, வண்டி வாகனம் இருக்குது அப்படின்னா அதில் சின்ன சின்ன பராமரிப்பு பணியில் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது.
ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்வாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.